வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் என்று வெளியாகி இருக்கிறதா? இனி வருஷத்திற்கு 9,000 ரூபாய் உறுதியா? விவசாயிகளுக்கு பாஜக கொடுத்த அந்த செம்ம சர்ப்ரைஸ் என்ன? அந்த 3,000 ரூபாய் மேட்டர் என்ன தெரியுமா? வாங்க வீடியோவை மூலமாக கட்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கக்கூடிய சூழல்தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப்பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் ஆளும் கட்சியான திமுக அரசு மற்றும் ஆட்ட கட்சியான அதிமுகவும் தனது கூட்டணியை வலுவாக வைத்திருக்கும் நிலையில்தான் மீண்டும் ஆட்சியை பிடித்த வேண்டிய நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் இந்த தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாஜக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கான ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றை கொடுத்திருக்கிறது. அதாவது அது என்னவென்றால், குறிப்பாக மத்திய அரசின் PM கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அந்த நிதியுதவியுடன் மாநில அரசின் பங்காக கூடுதலாக விவசாயிகளுக்கெல்லாம் 3,000 ரூபாய் கண்டிப்பாக வழங்கப்படும் என பாஜக மேலிடம் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் இந்த பாஜகவின் தேர்தல் அறிக்கை என்பது விவசாய மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கிறதா. இதன் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மொத்தம் 9,000 ரூபாய் தேதி கண்டிப்பாக அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி சிறு குறு மற்றும் குறு விவசாயிகள் கால்நடை வளர்ப்பு மற்றும் கோழி வளர்ப்பு மற்றும் இறால் வளர்ப்பு ஈடுபட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக அவர்கள் விவசாயிகள் உயர்த்தி கொள்ள கண்டிப்பாக 50,000 ரூபாய் வரை நிதி வழங்கப்படும் என்ற ஒரு அதிரடி வாக்குறுதியை பாஜக முன்வைத்திருக்கிறது. அதாவது விவசாயம் மட்டுமின்றி சாமானிய மக்கள் கூட இந்த மின்சார சுமைக்கு குறைக்கவும் புதிய திட்டத்தை பாஜக கையில் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறதா. வீட்டு உபயோகத்திற்காகவே மேற்கூரையில் சோலார் வேலைகள் அமைக்க மத்திய அரசின் ஊக்கத்தொகையுடன் மாநில அரசின் பங்காக வருகின்ற தேர்தல் அறிக்கையில் 25,000 ரூபாய் சேர்த்து மொத்தம் 1,00,000 ரூபாய் வரை நிதிகள் கண்டிப்பாக விவசாய மக்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை பாஜக அறிவித்திருக்கிறது. அதாவது இலவச மின்சாரம் என்ற பேச்சுக்கு மத்தியில் நிரந்தரமான மின் தீர்வை நோக்கி மக்கள் நகர்ந்து இந்த சோலார் பிளான் மக்களிடையே ஒரு பெரும் வாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இனி கரண்ட் பில் கவலையே இல்லை என்ற ரீதியில்தான் பாஜகவினர் இந்த வாக்குறுதியை எடுத்திருப்பது மக்களிடையே ஒரு நல்ல வைரலாகி வரும் செய்தியாகவும் இதை பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில்தான் தமிழகத்திலே பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் ஒன்றாக இது முக்கியமான தீர்வாக பார்க்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக இந்த விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இந்த மானியம் மற்றும் ஊக்கத்தொகை எல்லாம் கண்டிப்பாக விவசாய மக்களுக்கு போய் சென்றடையும் என்ற நிலையில்தான் பாஜக அறிவித்த செய்தி மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. விவசாய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியூட்ட செய்தியாகவும் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற அது மட்டுமன்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக கண்டிப்பாக காலூன்ற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அது மட்டுமின்றி இவ்வாறான செய்திகளெல்லாம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று பாஜகவான கூட்டணி கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.